சைனா எப்போதும் ஒரு மாஸ் டிஸ்ட்ராக்ஷனை எதிர்க்கும். சீனா சொல்றாங்க மனிதநேயத்தோடு மனித அழிவுகளை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம், அதன் அடிப்படையில் எங்கள் சப்ளை இருக்கும் என்றும், இது ஒரு ப்ரோலைஃப்ரேஷன், ஒரு என்ன சொல்றது, இந்த ப்ரோலைஃப்ரேஷன் சொன்னா பெருக்கம் என்று சொல்லலாம். என்ன பெருக்கம்? ஆயுத பெருக்கத்திற்காக அவர்கள் இதை செய்கிறார்கள் என்பதையும், இந்த ப்ரோலைஃப்ரேஷன்ஸ் மூலமாக சைனா மாஸ் டிஸ்ட்ராக்ஷனுக்கு எதிரானது என்பதையும் ஜியூபாங் பீயிங் ஸ்போக்ஸ் பர்சன் தன் கருத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான செய்தி. அப்ப ஏர் சுப்பீரியாரிட்டியை சமன் செய்யக்கூடிய அளவில் ஈரான் இனி வல்லமை பெறும். 40க்கு J-10C விமானங்களை அவர்கள் பெற்றுவிட்டால் நேரடியாக அவர்கள் நீங்கள் சொன்னதை போன்று, ஆனால் சிரமங்கள் இருக்கிறது. விமானங்கள் விமான பாதைகளை தாங்கி செல்ல வேண்டும். ஈராக்கில் உள்ளே வந்து, சிரியாவின் உள்ளே வந்து, ஜொர்டானில் உள்ளே வந்துதான் இங்கே தாக்க வேண்டும். அவர்கள் எப்படி தாக்கப் போகிறார்கள் என்பது பல கேள்விகள் இருக்கின்றது. இதே கேள்வியைத்தான் ஜோர்டான் எல்லையை திறந்து கொடுத்தார்கள். ஜோர்டானை தாண்டி, சிரியாவிலை தாண்டி, ஈராக்கை தாண்டித்தான் ஈரானில் குண்டு போட்டார்கள். 200க்கும் மேற்பட்டது. அதில் ஒரு பெரும் அழிவை செய்தார்கள். 70 குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இதைத்தான் ஈரான் கடுமையாக பயங்கரவாதிகள், பிள்ளைகளை கொலை செய்தவர்கள் என்று கூட நாம் நேற்று முன்தினம் சொல்லியிருந்தோம். மொசாபிடைய கருத்துக்களை சொல்லியிருந்தோம். அதுவும் தற்போது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஈரான் இந்த ஏர் சுப்பீரியாரிட்டியை கொண்டு வந்த மிக முக்கிய காரணம் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை எதிர்க்கவும், இஸ்ரேலின் ஆதிக்கத்தை எதிர்க்கவும், அமெரிக்காவினுடைய தாட் சிஸ்டம் 5 சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கப்பட்டதை எதிர்க்கவும், தான் ஒரு வல்லமை மிக்க ஒரு ஃபோர்ஸாக எந்த உதவிகளும் இன்றி சுயம்பாக தாங்கள் நிலைபெறுத்திருக்கிறோம் என்பதை உலகிற்கு காட்டுவதற்காகத்தான். இன்னும் சிறிது நாட்களை நீங்கள் பாருங்கள், அமெரிக்காவுக்கு ஒப்பாக ஏர்ஃபேஸை அவர்கள் செய்து விடுவார்கள். இதுவரை அவர்கள் இந்த ஏர்கிராப்ட்ஸில் அவர்களுடைய பொருளாதார நெருக்கடி, இந்த பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வையும் சீனா கூறியிருக்கிறது. ஆயில் மூலமாக நாங்கள் கழித்துக் கொள்வோம். பண்டமாற்று முறை, என்னிடத்தில் இருப்பதை உன்னிடத்தில் கொடுத்து, உன்னிடத்தில் இருப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். பண்டமாற்று முறை. ஆயிலிலே கழித்துக் கொள்வார்கள். ஒரு விமானத்திற்கு $60 பில்லியன். இந்திய மதிப்பிற்கு 1 பில்லியன் என்று சொன்னால் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 1 பில்லியன் என்பது 8000 கோடி என்று நாம் அதை கணக்கிலே கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அளவிலே மொத்தமாக அவர்கள் அதை வாங்கி இருக்கிறார்கள் இந்திய மதிப்பிற்கு. இது மில்லியன், நாட் பில்லியன், மில்லியன். ஐம் சாரி.